ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவு பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. பீட்ரூட் கொஞ்சமாக வெந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பீட்ரூட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை கப் அளவு துருவன தேங்காயும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டுக்கு வேர்க்கடலை சேர்த்து பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு வேண்டி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய்.